இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்த இடம் தான் காரைக்குடியில் உள்ள பொம்மை காதல் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லப்படுற விண்டேஜ் மியூசியம். அதாவது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் பயன்படுத்தின பொருட்கள், அந்த காலத்தில் நடைபெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகளோட ஃபோட்டோஸ், இது எல்லாமே பாதுகாப்பாக வச்சிருக்கிற ஒரு பிரைவேட் மியூசியம் தான் இது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம 90s காலத்தில் உள்ள அந்த மெமரிஸ் தான் ஃபுல்லாக ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் உள்ள படங்கள்லாம் பார்க்கும்போது அதில் நிறைய பொருட்கள் பார்த்துருப்போம். பட் அது எதையுமே நான் நேரில் பார்த்ததில்ல. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே தான் பார்த்தேன். அந்த காலத்தில் யூஸ் பண்ண காரு, வேனு, அப்போ இருந்த வெஸ்பா ஸ்கூட்டி, சைடில் இன்னொருத்தவங்களை உட்கார வச்சுட்டு போகிற மாதிரி 90s படத்தில் அதிகமாக வர ஒரு ஸ்கூட்டர், அந்த காலத்தில் இருந்த பலவிதமான ரேடியோ, நம்பர்ஸை சுற்றி டயல் பண்ணுற மாதிரி இருந்த ஃபோனு, 50-60களில் வெளியான சில முக்கியமான நியூஸ் பேப்பர், அந்த காலத்தில் படங்கள் ப்ரொமோஷனுக்காகவும் சில முக்கியமான கம்பெனிகளுக்காகவும் வெளியிடப்பட்ட போஸ்டர்ஸ், லந்தர் விளக்கு, பெட்ரமாஸ் லைட்டு, அந்த காலத்தில் படம் ஓட்டுற ரீல்ஸ் பெட்டி, 90ஸ்ல யூஸ் பண்ண ஹெட்ஃபோன்ஸ், அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த 1 காசு, 2 காசு, 5 காசு மாதிரி நாணயங்கள், இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமாக நிறையாவே இருந்துச்சு. இது எல்லாமே அவங்க நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, 1946 இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையில் உள்ள எல்லா மெம்பர்ஸையும் ஒன்னா நிக்க வச்சு எடுத்த ஒரு குரூப் போட்டோ தான். இந்த குரூப் போட்டோல நம்ம தமிழ்நாட்டில இருந்து காமராஜர் அவர்களும் கக்கன் அவர்களும் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க காரைக்குடி போனீங்கன்னா இந்த விண்டேஜ் மியூசியத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பெர் பர்சனுக்கு 100 ரூபாய் தான் என்ட்ரி டிக்கெட். நீங்க மேப்ல விண்டேஜ் மியூசியம் காரைக்குடின்னு போட்டாலே ரூட்டு தெளிவாக காமிச்சிடும். அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்துடலாம். முக்கியமா வீட்டில் உள்ள குழந்தைங்க ஜென்சி பசங்களை கூட்டு போங்க. அவங்க தான் இந்த இடத்த பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.